பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். குமார் குடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. முத்துவேல் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. முத்துவேல் வந்து கவனிக்கிறதே கிடையாது. பின்னாடி சக்திவேல் வராங்க. சக்திவேல் வந்ததும் முத்துவேலை பார்த்துட்டு ஐயோ அண்ணன் வந்து இவன் குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாரே இல்லையே தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. குமார் எதிரிலே தான் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா முத்துவேல் அதை கவனிக்கிறது கிடையாது. உடனே சக்திவேல் முத்துவேல் போனதுக்கு அப்புறமா குமார் கன்னத்திலே பல்லான்னு ஒண்ணு விடுறாங்க. ஏண்டா எத்தனை முறைடா சொல்றது, எல்லாரும் உன்னை கேவலமா பேசுறாங்க, அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த குடிதான், இதை விட்டு தொலைக்க வேண்டியது தானேன்றாங்க. அப்பா, என் மனசுல இருக்கிற விஷயத்த நேரடியா உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் நார்மலா இருந்தா தைரியம் வரமாட்டேங்குது, அதனாலதான்ப்பா இப்படி குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க, கதறி அழுறாங்க. டேய், என்னடா உனக்கு பிரச்சனை, உனக்கும் அந்த பொண்ணு சுடருக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, என்னுடைய கவலையே வேற. அரசுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதை நினைச்சு என்னால என்ன பண்றதுன்னே தெரியல, அதனாலதான் குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி குமார அழுதுகிட்டே பேசுறாங்க. டேய், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆக கட்டி என்ன, உனக்குன்னு ஒரு லைஃப நான் பார்த்து வச்சிருக்கேன்ல, அப்புறம் என்னடான்னு சொல்றாங்க. அப்பா, நம்ம குடும்பத்தோட கௌரவத்துக்காக தான் நான் சுடரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னால அவ கூட சேர்ந்து வாழ முடியாது, எனக்கு அரசி தான் வேணும்ப்பா. அப்பா, உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிற, தயவு செஞ்சு எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு சொல்லி குமார பேசுறாங்க. டே முட்டா பையனே, அறிவு இருக்காடா உனக்கு, என்னடா நினைச்சிட்டு இருக்க, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு இப்ப அரிசி கூட கல்யாணம் கேக்குதான். டேய், ஒரு முறைக்கு 100 முறை உன்கிட்ட கேட்டுதான் இந்த கல்யாணத்தவே நடத்தின, அப்பெல்லாம் பூம் பூம் மாடாட்டம் தலையாட்டிட்டு இப்ப எனக்கு அரிசி வேணும்னு சொல்லி கேக்குறியா, அப்படி பல்ல கலட்டிடுவேன். ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்துற வேலையை பாரு, இல்லைன்னா உனக்கு என்ன பண்ண பண்றது எனக்கே தெரியாதுடான்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து சக்திவேல் போறாங்க. உடனே குமாருக்கு பயங்கர கோபம் வருது. யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல, என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்டா போச்சு, என்ன ஆனாலும் சரி திரும்பவும் அரசியை கடத்தி வச்சுக்கிட்டு அரசி கழுத்துல நான் தாலி கட்டதான் போறேன், பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அரசி என் கூட வந்து வாழதான் போறேன், அரசு இல்லாத லைஃபை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி குமார ரொம்பவே கோவமா அவங்க ஃப்ரெண்டு எல்லாருக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதும், டே குமார், நீ கவலைப்படாதடா, அரசி உனக்கு தான், அதுக்காக நாங்க உங்களுக்கு துணையா இருக்கோம்னு சொல்லிட்டு குமாரோட ஃப்ரெண்டுகளும் அரசியை கடத்துறதுக்காக பிளான் போடுறாங்க. இந்த விஷயம் மட்டும் பாண்டியனுக்கு தெரிஞ்சா, பாண்டியன் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா குமாரோட நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.